மன்னிச்சுதான் ஆகணும்னா சரி மன்னிச்சிட்டேன் போ, இனிமே கண்ணில் முழிக்காதன்னு சொல்றது இல்ல. அந்த மன்னிப்பு அல்லாஹ் அங்க சொல்லவே இல்லை. அந்த உறவு கெட்டு விட்டால் மன்னிப்பை வழங்கினால் அந்த உறவு சீர்படுத்தப்படும். அடுத்து அந்த உறவு எப்படி முன்னால் இருந்ததோ அதை விட மேன்மையாக்கப்படும். இல்ல அவர் செஞ்ச பாவம் பெரிய கோடிங்க, என் கோடியை கை வச்சிட்டாருங்க அவரு, அல்லது என் சொத்துல கை வச்சிட்டாருங்க அவர் செஞ்ச பாவத்தை மன்னிக்கவே முடியாதுங்க அப்படிங்கிற விஷயம்லாம் உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே உனக்குள்ளது இல்ல கை வைக்கிறதுக்கோ அல்லது அவர் உன்னுடைய விஷயத்தை பங்கப்படுத்துறதுக்கோ. நீ அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறியா, எடுத்துக்கோ, பிரச்சனையே இல்லை, எடுத்துக்கோ. உனக்கு உன்னுடைய இது எக்ஸப்ஷனுங்க, இதெல்லாம் மன்னிக்க முடியாது, மன்னிச்சுட்டா அவரு வேற வழியில போயிருவோம். இப்படிலாம் நீங்க என்னென்ன எக்ஸப்ஷன் சொல்லிக்கோங்க, இதே எக்ஸப்ஷனை நாளைக்கு மறுமையில பாப்பீங்க. இந்த செயல் இருந்தால் இதே செயலோடு அல்லாஹ் நாளை மறுமையில் உங்களிடத்தில் நடந்து கொள்வான். இதைத்தான் இஸ்லாம் இஹ்சானாக எமக்கு கற்றுக் கொடுக்கிறது.